ஹாய் ஆல், திஸ் இஸ் சரண்யா, ஃபிசிஷியன் அசோசியேட். நம்ம ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான பக்கவாதத்தை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்னால் என்னென்னா, மூளைக்குள்ள ரத்த கசிவு ஏற்படும். அதை தான் இது ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுவே ரெண்டு வகைப்படும். இன்ட்ரா செரிப்ரல் ஹெமரேஜ், அதாவது பிரெயின்குள்ளே இருக்க டிஷ்யூவில் ரத்த கசிவு ஏற்பட்டா. அதுவே பிரெயின் கவரேஜில் ரத்த கசிவு ஏற்பட்டால் அது எக்ஸ்ட்ரா செரிப்ரல் ஹெமரேஜ் அப்படின்றத சொல்லுவோம். இவங்களோட சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாமா? ப்ரீவியஸாக நான் இஸ்கீமிக் ஸ்ட்ரோக்குக்கு சொன்ன அதே சைன்ஸ் அண்ட் சிம்டம் தான். நடக்கும்போது கொஞ்சம் தள்ளாட்டமாக இருக்கிறது, பார்வையில் கொஞ்சம் குறைபாடு, இல்லைனா ரெண்டாக தெரிகிற மாதிரி இருக்கிறது, இல்லைனா மங்கலாக தெரிகிற மாதிரி இருக்கிறது, இல்லைனா முகத்தில் கண் ஒரு பக்கம் கீழே இறங்கின மாதிரி, வாய் ஒரு பக்கம் கோணிக்கிட்ட மாதிரி, கை கால் ஒரு பக்கம் பலவீனமாக இருக்க மாதிரி, திக்கி திக்கி பேசுகிறது, இல்லைனா வாயிலேருந்து வார்த்தையே வராமல் இருக்கிறது, இல்லைனா வேர்ட் ஃபைண்டிங் டிஃபிகல்ட்டி, அவங்க என்ன பேசணுன்றது தெரியாமல் குளறி பேசுகிறது, இல்லைனா கன்ஃபியூஸ்டு டாக்குன்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். இது கூட சேர்த்து மெமரி டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு நம்ம ஒன்று சொல்லுவோம். அதாவது அவங்களால ஓல்டு மெமரிஸை ரீகால் பண்ண முடியாது, இல்லைனா சில பர்டிகுலர் இன்சிடென்ட்ஸ் மட்டும் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும், மறந்து போன மாதிரி இருக்கும். அவங்களால அவங்களோட ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இன்னொன்று கன்ஃபியூஷன் ஸ்டேட்லேயே இருப்பாங்க. சிவியர் ஹெட்டேக் இருக்கும், வாந்தி வரா மாதிரியே இருக்கும், சில சமயம் வாந்தியே எடுப்பாங்க, சில பேருக்கு வலிப்பு வரும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் எமர்ஜென்சியான கண்டிஷன். வித்தின் 4 ஹவர்ஸ்க்குள்ளே வரணும். அவங்களுக்கு எந்த அளவுக்கு ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு, அதே நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இது இன்ட்ரா செரிப்ரல் ஹெமரேஜா எக்ஸ்ட்ரா செரிப்ரல் ஹெமரேஜா அப்படின்றத நம்ம பார்க்கணும். சில சமயம் இது உயிருக்கே ஆபத்தான நிலைமையில கூட கொண்டு போய் விடும். ஸோ டைம் இஸ் அ லைஃப், டைம் இஸ் அ பிரெயின். ஸோ ஸ்பாட் த சைன், சேவ் யுவர் லைஃப். தேங்க்யூ ஆல்.